வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. திருவோணம் நட்சத்திரம். உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். திருவோணத்து பிள்ளை மைத்துனருக்கு இனியன் என்கிறது ஜோதிட பழமொழி. திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவோணம் நட்சத்திரம் என்பது மகர ராசியில் அமைகிறது. அப்போ மகர ராசிக்கு சொந்தமான ராசி அதிபதி சனி. திருவோணம் நட்சத்திரத்துக்கு சொந்தமான நட்சத்திர அதிபதி சந்திரன். எனவே திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவங்க பெரும்பாலும் சனி, சந்திரன் இந்த இரண்டு கிரக குணாதிசயமே பெரும்பாலும் இவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் விதவிதமான ஆடையையும் விருப்பமுள்ளவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதையே நம் ஜோதிட பாடல் மூலம் பார்க்கலாம். ஓதிய பொருளும் வல்லான் உயர்ந்திடும் புகழும் பூண்பான், தாதவிழ் கோளினார்க்கு தனத்தோடு முயல வல்லான். அடுத்தது நீதியும் உடையனாகும் நினைத்ததை முடிக்க வல்லான், தீது ஒரு நாளும் செய்யான் திருவோண நாளினானே என்கிறது ஜோதிட பாடல். திருவோணத்துல பிறந்தவங்க எல்லாமே பெரும்பாலும் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, நல்ல புகழ், நல்ல கல்வி, நீதி நியாயம் தெரிஞ்சவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது நினைச்ச மாதிரி நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இவர்கள் திகழ்வார்கள். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலும் எவருக்கும் ஒருபோதும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிலருக்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அடுத்து திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். இப்ப திருவோண நட்சத்திரம் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதவாரியா ஒவ்வொரு பாத்துக்கும் 2 வருஷம் அப்படி முன்ன ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றபடி வேற ஒன்றும் வித்தியாசங்கள் இருக்காது. அப்போ திருவோணம் 1 முதல் 8 வருஷம் சந்திர திசை நடப்பதாக நாம் கருதினால், இந்த சந்திர திசை 8 வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். தொழில் முடக்கம், காரிய தடை, இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 8லேருந்து 5 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும். இந்த 8 வயசுலேருந்து 5 வரைக்கும் நடக்கக்கூடிய செவ்வாய் திசை இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கல்வி கொடுக்கும். செவ்வாய் திசை பிற்பாதி நல்ல பண வரவே வீட்டுல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாம் உண்டு. 15லேருந்து 33 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய ராகு திசை, முற்பாதி ராகு திசை சிறப்பு, பிற்பாதி சிறப்பு இல்லை. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, முற்பாதியில என்ன பண்ணிடலாம், ராகுல கொஞ்சம் படிப்பெல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும். பிற்பாதி ராகு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு தான் இருக்கும். 33லேருந்து 49 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு திசை. இப்போ திருவோணம் 1 பொறுத்தவங்களுக்கு 33 வயசுக்கு மேல வாழ்க்கை படிப்படிப்படியா உயரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு அந்த குரு திசை என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் விருத்தி, தன விருத்தி, புத்திர விருத்தி இதெல்லாம் கொடுத்து இந்த குரு திசை 33ல 49 வரைக்கும் நல்ல பலனே கொடுப்பார். 49லேருந்து 68 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு சனி திசை நடக்கும். இந்த சனி திசை நடைபெறும் முற்பாதி சிறப்பு, பிற்பாதியில என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் தொல்லை கொடுக்கும். முற்பாதி என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு திசையில என்ன நடந்தோ அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது திருவோணம் 2 ஒரு 6 வருஷம் சந்திர திசை நடப்பதாக நம் கணக்கீடு எடுத்துக்கொண்டாலும் 6 வருஷமும் என்னங்க, குடும்பத்துல கஷ்டமே கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 6லேருந்து 13 வரைக்கும் நல்ல கல்வியை கொடுக்கும். பிற்பாதி குடும்பத்துல நல்ல பண வரவு கொடுக்கும். 13லேருந்து 31 வரைக்கும் நடக்கக்கூடிய ராகு திசை, முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பில்லை என்றே நாம் கணக்கில் வைத்துக் கொள்ளலாம். முற்பாதி ராகு நல்ல படிப்பு கொடுக்கும். பிற்பாதி ராகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல சண்டை சச்சரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 31லேருந்து 47 வரைக்கும் இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு, திருவோணம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு 31 வயசுக்கு மேல படிப்படியா கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், கல்வி விருத்தி இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 47லேருந்து 66 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சனி திசை, முற்பாதி சனி சிறப்பு, பிற்பாதி சனி சிறப்பில்லை. நேர் சொன்ன மாதிரி தான், குரு திசையில் நடந்த பலன்லாம் முற்பாதி சனியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது திருவோணம் 3ஆம் பாதம் ஒரு 4 வயசு வரைக்கும் சந்திர திசை நடப்பதாக நம்ம கணக்கீடு எடுத்துக்கொண்டாலும், இந்த 4 வயசு வரைக்கும் குடும்பத்துல கஷ்டம்தாங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 4லேருந்து 11 வரைக்கும் நடக்கக்கூடிய செவ்வாய் திசை இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கல்வியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 11லேருந்து 29 வரைக்கும் நடக்கக்கூடிய ராகு திசை, முற்பாதி ராகு நல்ல கல்வியை கொடுக்கும். பிற்பாதி ராகு சண்டை சச்சரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 29லேருந்து 45 வரைக்கும் நடக்கக்கூடிய குரு திசை சிறப்பு. அப்போ திருவோணம் 3ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் 29 வயசுல இருந்து படிப்படியாக கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டு
அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தனவிருத்தி புத்திர விருத்தி எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 45லேருந்து 64 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய சனி திசை முற்பாதி சனி சிறப்பு, பிற்பாதி சனி சிறப்பில்லை. அடுத்தது திருவோணம் 4ஆம் பாதம் 2 வயசு வரைக்கும் சந்திர திசை நடப்பதாக கணக்கீடு வைத்து கொண்டாலும் 2 வயசு வரைக்கும் குடும்பத்துல கஷ்டமா இருக்கக்கூடிய அமைப்பு. 2லேருந்து 9 செவ்வாய் திசை 9 வயசு வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 9லேருந்து 27 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய ராகு பகவான் திசை முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பில்லை. அடுத்து 27 43 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய குரு திசை சிறப்பு. பெரும்பாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவோண நாள் 27 வயசுக்கு மேல ஓரளவுக்கு படிப்படியா முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டு. 43லேருந்து 62 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய சனி திசை முற்பாதி சனி சிறப்பு, பிற்பாதி சனி சிறப்பில்லை. அடுத்தது திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு, வணங்க வேண்டிய ஆலயம் தெத்துப்பட்டி, வழங்க வேண்டிய தானம் அரிசி மாவு, அணிய வேண்டிய ரத்தினம் முத்து. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை திங்கள் சனி, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 2, 8, உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு வடமேற்கு. அடுத்து உங்களுடைய பஞ்சபட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா மயில், மயில் அரசு ஊன் நடை. இது போன்ற காலங்களில் நீங்க எந்த செயலை செய்தாலும் வெற்றி பெறலாம். உங்களுடைய நட்சத்திர பட்சி நாரை. அடுத்தது உங்களுடைய பைரவர் திருப்பத்தூர் வைரவன் பட்டியில் இருக்கக்கூடிய மார்த்தாண்ட பைரவரை வணங்குங்கள், சிறப்பை பெறலாம். அடுத்தது நீங்கள் உங்கள் வணங்க வேண்டிய சப்த மாதா மகேந்திரி. உங்க திருவோண நட்சத்திரத்துக்காரங்க பெரும்பாலும் உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் இந்த மகேந்திரி தாயை தேங்காய் தீபம் சனிக்கிழமை 9 வாரம் போட்டு திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் மென்மேலும் சிறப்பான பணலை அடைய வேண்டுமா கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.